சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேக சரணம் ரஜ அகம் மித்வா சர்வபாவேப்யோ ஓஷாமி மா சூசாய. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதி. இப்பொழுது கிருஷ்ண அவதாரத்திலே சில சிறப்புகளை நாம் காண இருக்கின்றோம். என்னவென்றால், பகவானால் உருவாக்கப்பட்ட அந்த யோகா மாயா சக்திகள் அவைகளுக்கு என்னென்ன, அவைகள் மூலமாக என்னென்ன விரதங்கள் மேற்கொள்ளலாம், அந்த விரதத்தின் மூலமாக என்ன பலனை யார் யார் எப்படி அனுபவித்தார்கள் என்ற சில குறிப்புகள் உண்டு. கிருஷ்ண அவதாரத்திலே அந்த கோகுலத்திலே பகவான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பகவான் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த மாடுகளை பசுக்களை மேய்த்து கொண்டும் இப்படியாக பகவான் அந்த புல்லாங்குழலை வாசித்து கொண்டும் அவனுடைய அந்த புல்லாங்குழல் வாசிப்பிலே அந்த இயற்கைகளும் மட்டுமல்ல, அந்த குயில்கள் மட்டுமல்ல, அந்த பறவைகள் மட்டுமல்ல, அந்த மிருகங்கள் மட்டுமல்ல, மானிடர்கள் மட்டுமல்ல, கன்னி பெண்களும் பருவ பெண்களும் மயங்கினர். அவனுடைய அந்த கான இசையிலே அனைவரும் மயங்கி அவன் மேல் பாசம் மட்டுமல்ல ஆசையும் கொண்டனர். கோகுலத்திலே இருந்த அந்த கன்னி பெண்கள் அனைவருக்குமே கண்ணன் மீது மிகவும் அளவற்ற பாசம் உண்டு, காதலும் உண்டு. நாம் எப்படியாவது கண்ணனை மணந்து கொள்வோமா என்று ஏங்கி தவித்தவர்கள் பலர். அப்பொழுது கிருஷ்ணனுடைய லீலைகளே பல லீலைகள் உண்டு. அதிலே இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த லீலைகள் தான். அப்பொழுது ஒரு மகரிஷி அந்த வழியாக அந்த கோகுலத்தின் யமுனை நதி கரை ஓரத்திலே அப்படி வழியாக நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு மகா ரிஷியாகப்பட்டவர். அந்த ரிஷியை கண்டவுடன் இந்த கோகுலத்திலே இருந்த அந்த கன்னி பெண்கள் அனைவருமே அவரிடத்திலே சென்று அவர் திருப்பாதத்தை வணங்கி, ஐயா மகரிஷியே தங்களை வணங்குகின்றோம் என்று கூறினர். அனைவருக்கும் ஆசீர்வதித்தார். பிறகு என்னமா வேண்டும், என்ன தங்கள் ஏதாவது ஒரு வரத்தை கேளுங்கள் அளிக்கின்றேன் என்று கூறினார். ஐயா, எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம், ஆனால் நாங்கள் அனைவருமே எங்கள் கோகுலத்திலே இருக்கும் கிருஷ்ணனை, கண்ணனை, அந்த யாதவ குல திலகத்தை எப்படியாவது மணக்க வேண்டும். அவன் மேல் நாங்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றோம், காதல் கொண்டு இருக்கின்றோம். அவனை மணக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை தாங்கள் தான் கூற வேண்டும் என்று கூறுகின்றனர், கோரிக்கை வைக்கின்றனர். உடனே மகரிஷி, அம்மா, தங்களுடைய அனைவருடைய ஆசைகளும் கனவுகளும் தாங்கள் நினைத்ததை நிச்சயமாக நடக்கும். அதற்கு நான் ஒரு வழியினை கூறுகின்றேன். என்னவென்றால், பகவானால் நாராயணமூர்த்தியால் படைக்கப்பட்ட யோகா மாயா சக்திக்கு காத்தாயினி என்ற நாமம் கொண்ட ஒரு சக்தி உண்டு. அந்த சக்திக்கு தாங்கள் அனைவருமே ஒரு 18 நாட்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள். விடியற் காலையிலே அதிகாலையிலே நீராடிவிட்டு பிறகு அன்று முழுக்க அந்த காத்தாயினியுடைய நாமங்களை கூறி விரதம் மேற்கொண்டு அவளுக்கு ஆகுதி அளித்து தாங்கள் இந்த வழிபட்டு வந்தால், அந்த காத்தாயினி என்கின்ற சக்தியை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக தங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்று கூறி அவர்களுக்கு ஆசையை வழங்கிவிட்டு மகரிஷி சென்று விட்டார். பிறகு ஒவ்வொரு கன்னிகைக்கும் அந்த யாதவ குல அந்த கோகுலாஷ்டிகளுக்கு, அந்த கன்னி பெண்களுக்கு
தன்னைத்தான் கண்ணன் மணக்க வேண்டும், தன்னைத்தான் மணக்க வேண்டும் என்று பேராசை கொண்டனர். பிறகு அனைவருமே அந்த காத்தாயினி சக்தியுடைய விரதத்தை மிக அற்புதமாக ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக அதிகாலையிலே விடிய காலையிலே குளித்துவிட்டு அந்த யமுனை நதியிலே குளித்துவிட்டு மிக கண்ணும் கருத்துமாக விரதத்தை மேற்கொண்டு வந்தனர். இப்படி 17 நாட்கள் முடிந்தது. 18வது நாள் வந்தது. அவர்கள் தினசரி எப்படி வழக்கம் போல அதிகாலையிலே போய் நீராட வேண்டும் என்பதற்காக நீராட யமுனை நதிக்கு சென்றனர். அப்பொழுது அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் ஒரு அந்த நதிக்கரை ஓரத்தில் வைத்துவிட்டு அனைவருமே போய் நீராடுவதற்கு நதியிலே உள்ளே சென்று விட்டனர். நதியிலே குளித்து கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அந்த அதிகாலை வேளையிலே அங்கிருந்து அந்த குளித்து கொண்டிருக்கும் போது குளித்து முடித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆடைகளை உற்று நோக்குகின்றனர். அவர்கள் வைத்த அந்த இடத்திலே ஒரு ஆடை கூட அங்கே இல்லை. ஆடைகளே இல்லை என்பதை அறிந்தவுடனே கண்டவுடனே அனைவருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. இன்னும் நாராயணா கோவிந்தா, என்ன இது, நாம் வைத்த ஆடைகள் அனைத்துமே காணாமல் போய்விட்டதே, இன்னும் சற்று நேரத்திலே சூரிய பகவான் வந்து விடுவாரே, நாம் அனைவருடைய மானமும் பறிபோய்விடுமே, என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஓர் இசை கேட்டது. அந்த இசை கானமாகப்பட்டது அவர்களுடைய காதுகளுக்கு இனிமையாக கேட்டது. அவர்களுடைய செவிகளுக்கு அந்த இசையானது மயக்குவதைப் போல கேட்டது. அப்பொழுது அனைவருமே ஆஹா, இப்பொழுது கண்ணன் கிருஷ்ணன் இங்கேதான் இருக்கின்றான், அவனுடைய அந்த புல்லாங்குழல் கானம் இசையாகப்பட்டது கேட்கின்றது, அதனால் அவனை அழைப்போம் என்று அனைவருமே கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா எங்கடா இருக்கிற, கொஞ்சம் வாடா என்று அவரை வாடா போடா என்று அழைக்கின்றனர். அப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் வைத்திருந்த அத்தனை ஆடைகளையும் தன்னுடைய தோளின் மீதும் உடலின் மீதும் போட்டுக்கொண்டு காலை ஆட்டிக்கொண்டு ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு அந்த புல்லாங்குழல் இசையை வாசித்து கொண்டு பார்க்கின்றார். உடனே அனைவருக்கும் அவனுடைய காட்சி தெரிகின்றது. கிருஷ்ணன் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அவருடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைக்க பெறுகிறது. உடனே அனைவருமே கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா, இது என்ன விளையாட்டு, நாங்கள் இப்பொழுது ஆடையின்றி இந்த நதியிலே இருக்கின்றோமே, எங்களுடைய ஆடைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீ வேலை போட்டு கொண்டு இருக்கின்றாயே, இது நியாயமா தர்மமா, முதலிலே எங்களுடைய ஆடையை அனைத்தையும் அளிப்பாயாக என்று கேட்கின்றார். அனைவரும் கெஞ்சி கூத்தாடுகின்றார்கள். ஆனால் கிருஷ்ணன் அளிப்பதாக இல்லை. கொடுக்க மாட்டேன், அனைவருக்கும் ஒருவருக்கூட நான் ஆடையை கொடுக்க மாட்டேன், ஆடை வேண்டுமென்றால் ஒவ்வொருவராக மேலே வந்து என்னிடம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார் கண்ணன். மரியாதையாக கொடுத்துவிடு, இல்லை என்றால் யசோதா தாயாரிடமும் அந்த கம்சன் அரசனிடமும் சென்று சொல்லிவிட்டு உம்மை தண்டனைக்கு உள்ளாக்குவோம். வேண்டாம் கண்ணா, விளையாட்டு வேண்டாம், தயவு செய்து எங்களுடைய ஆடையை கொடுத்து விடு, இது தவறு அதர்மம் என்று கூறுகின்றனர். அதெல்லாம் முடியாது, நீ கம்சன்கிட்டனா சொல்லு, இல்லை எங்கள் அப்பங்கிட்டனா சொல்லு, எங்கள் அம்மா கிட்டனா சொல்லு, யாருக்கிட்ட சொன்னாலும் எவரிடம் சென்று நீ போய் முறையிட்டாலும் என்னிடம் இருந்து ஆடைகளை தங்களுக்கு வராது. தங்களுக்கு ஆடை வேண்டுமென்றால் தாங்கள் அனைவரும்
ஒவ்வொருவராக ஒருவர் பின் ஒருவராக வந்து என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான் கண்ணன். அவனுடைய லீலைகளை அங்கு புரிகின்றான். இப்படிப்பட்ட கண்ணன் எப்படி இவ்வளோ கெட்டவனாக மாறிவிட்டானே, பெண்கள் மீது மோகம் இல்லாதவனாயிற்று, பெண்கள் மீது ஆசைப்படாதவனாயிற்று, இப்படி கெட்டவனாக மாறிவிட்டானே, கெட்டவனாக மாறிவிட்டாயே கண்ணா, இது நியாயமா? உன்னை நாங்கள் எந்த அளவிற்கு மரியாதை உன் மீது வைத்தோம், உண்மை நாங்கள் மணக்க வேண்டும் என்று அல்லவா இப்பொழுது நாங்கள் காத்தாயினி தேவிக்கு நாங்கள் விரதம் மேற்கொண்டு இருக்கின்றோமே, எங்கள் விரதமெல்லாம் பூர்த்தி ஆகின்ற நேரத்திலே விரதத்தை கலைக்கின்றது போல இருக்கின்றதே, தயவு கூர்ந்து எங்கள் ஆடைகளை கொடுத்து விடு என்று கெஞ்சுகின்றனர். அவர் ஒத்து வரவில்லை. கூறுகின்றார், இன்னும் சில நாழிகளே உண்டு, சூரியன் வந்து விடுவான், வெளிச்சம் வந்துவிடும். இந்த இருட்டிலே இருட்டாக இருக்கின்ற வெளிச்சம் இல்லாத இந்த நேரத்திலேயே வந்து என்னிடத்தை ஒருவர் பின்னாக ஒருவர் பின் ஒருவராக வந்து ஆடையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் கண்ணன் கிருஷ்ணன் கிண்டலாக அந்த புல்லாங்குழலை வாசித்து கொண்டே கூறுகின்றான். பிறகு வேறு வழி இல்லை, கோகுல ஸ்திரீகள் ஒவ்வொருவரும் அந்த இருட்டிலே பகவானிடத்திலே ஒவ்வொரு பின்னாக ஒருவராக வருகின்றனர். பகவான் இடத்தில் சென்றவுடனே கிருஷ்ணன், கண்ணா கிருஷ்ணா என் ஆடையை கொடுத்து விண்டு என்று கேட்கின்றார்கள். ஆடையை கொடுக்கின்றேன், ஆனால் ஒவ்வொருவரும் என்னை அணைத்து கொள்ள வேண்டும். என்னை அணைத்த பிறகு ஒருவருக்கு ஒரு தங்களுடைய ஆடையை கொடுப்பேன் என்றும் கூறுகின்றார். வேறு வழி இல்லை. ஒருவர் பின்ன ஒருவராக பகவானை அணைக்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் ஆடையை பகவான் அளிக்கின்றார். பிறகு அனைவரும் ஆடையை பெற்ற பிறகு அனைவருக்கும் பகவான் அங்கே அற்புதமாக கூறுகின்றார். காத்தாயினி தேவிக்கு தாங்கள் இருந்த விரதமாகப்பட்டது இன்று நிறைவேற்றப்பட்டது. பெண்களே, கன்னிகளே, இப்பொழுது இந்த 18வது நாள் காத்தாயினுடைய விரதத்தை மேற்கொண்ட தாங்கள் இன்று விரதம் முடிக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. அந்த தேவியுடைய சக்தியை தாங்கள் பெற்றுவிட்டீர்கள். என்னை தாங்கள் அனைவருமே மணந்து கொண்டதாக விட்டது. அதாவது பகவான் அந்த ஆடைகளை திருடினானே, அவனுடைய லீலைகளை புரிந்தானே தவிர, ஆனால் அங்கே ஒரு சூட்சமம் இருந்தது. என்னவென்றால், அவர்களுடைய அந்த விரதமாகப்பட்டது நிறைவேற்றப்பட்டது. அந்த சக்தி, விரதத்தின் சக்தி அங்கே கொடுக்கப்பட்டது. பகவான் அந்த கன்னிகளுக்கு அங்கே மணமகனாக, அவர்கள் மணமகளாக அப்பொழுது காந்தர்வ திருமணம் நடந்தது என்பதே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிருஷ்ண வரலாற்றிலே இது ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாறு. அந்த தேவிக்கு நிச்சயமாக, காத்தாயினி தேவிக்கு நிச்சயமாக விரதம் மேற்கொண்டார். அகிலத்தில் உள்ளவர்கள் கூட நிச்சயமாக திருமணம் ஆகாத பெண்கள் நிச்சயமாக காத்தாயினி என்கின்ற இந்த சக்திக்கு விரதம் மேற்கொண்டால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பது இதன் மூலமாக கிருஷ்ணன் நமக்கு அறிவுறுத்துகின்றார். கிருஷ்ணனை மணக்க வேண்டும் என்று அந்த தேவிக்கு அவர்கள் விரதம் மேற்கொண்டனர், கிருஷ்ணனை மணந்தனர் என்பதே இந்த வரலாற்றின் சிறப்பு ஆகப்பட்டது. இதன் மூலம் இந்த விரதத்தினுடைய சிறப்பை அகிலத்தோர் தெரிந்து கொண்டு திருமணம் ஆகாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு எல்லாம் அல்ல கிருஷ்ணனுடைய அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பது அடியனுடைய வணக்கங்கள். அது மட்டுமல்ல, கிருஷ்ணனுடைய லீலைகளில் பல உண்டு, அது இதுவும் ஒரு சிறப்பு என்பதை கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.